विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्री गुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। भूमिष्ठोऽपि न यात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरदस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्विरमृतं यस्यामृता जन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैस्सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत् पित्रस्तवापां धृतशैर्दुरापां गङ्गा सदापां भवपाशशापां शिवा विमुक्तां हंसैकशुक्तिं मुक्ताभिमुक्तां न परित्यजति क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तदा यच्छ्रुति विप्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तम्। சிவசர்மன் நிர்வாண பிராபணம் என்று சிவசர்மனுடைய விற்த்தாந்தத்துல கடைசி அத்தியாயம். சிவசர்மனுக்கு மோட்சம் எப்படி கிடைக்கிறது என்பது இங்க விவரிக்கப்படுறது. ஏன்னா பிரம்மாவானவர் கணங்கள் கட்டியே சிவசர்மனுக்கு மோட்சத்துக்கான வழிய அவளே சொல்லுவா அப்படின்னு சிவசர்மன் கிட்ட சொல்லி அனுப்பிட்டார். அதுக்கப்புறம் வைகுண்ட விஷயங்கள், பரமேஸ்வரனுடைய தன்மை இதெல்லாம் சொல்லிட்டு கணங்கள் கடைசியாக சிவசர்மனுக்கு எப்படி மோட்சம் சித்திக்கும் என்றத இங்க சொல்றா. கணாவூச்சதுஹு சிவசர்மன் உதர்கந்தே கதயாவோ நிஷாமய ஸ்வமத்ர வைஷ்ணவே லோகே புக்த்வா போகான் சுபுஷ்கலான் பிரம்மணோ வத்சரம் பூர்ணம் ரமமானோ அபி அப்சரோ கணைஹி சுதீர்த்தமரணோபாத்த புண்ணியசேஷேன வை புனः பவிஷ்யசி மஹீபாலோ நகரே நந்திவர்தனே ராஜ்யம் பிராப்ய சபத்னஞ்ச சமிருத்தபலவானகம் திருஷ்டிபிர் திருஷ்டபுஷ்டைஸ்ச ரம்யः அடகபூஷணைः தஞ்சுஷ்டமிஷ்டாபூர்த்தானாம் தர்மாணாம் நித்யகர்த்ருபிஹி. ஏ சிவசர்மன்னு, உனக்கு உன்னுடைய பவிஷ்யத் காலம், வருகின்ற காலம் எப்படி இருக்கும், எந்த வழியாக நீ மோட்சத்தை அடைவ அப்படிங்கிறத இப்ப சொல்றோம், கேட்டுக்கோ. இந்த வைகுண்டமாகிய விஷ்ணுலோகத்துல இப்போ நீர் சந்தோஷத்தை பல ஆண்டு காலங்கள் அனுபவிச்சு அதற்கு பிற்பாடு பிரம்மணோ வத்சரம் பூர்ணம் ரமமானஹா, பிரம்மாவனுடைய ஒரு ஆண்டு, பிரம்மாவனுடைய ஒரு ஆண்டுனா கல்பகாலம், நீ அப்சரோகணைஹி ரமமானஹா, அப்சரசுகள் முதலவர்களோடு போகங்கள் அனுபவிச்சு உன்னுடைய இந்த தீர்த்த யாத்திரை பலனாக நீ நந்திவர்தனம் என்கின்ற நகரத்துக்கு ராஜாவாக பவிஷ்யசி மஹீபாலோ நகரே நந்திவர்தனே. ஏன்னா இந்த மாதிரி சந்தோஷங்களை அனுபவிக்கணும்னா நீ அரசனாக வாழ்வாய் அப்படின்னு சொல்றா கணங்கள். ஏன் இதே பிராமணனாவே இருந்துட்டு
அனுபவிப்பாய்ன்னு சொல்லலாமேன்னா அப்படி பிராமண சரீரத்துக்கு போகானுபவம் விதிக்கப்படல. சோபபோகாய கல்பதே இதம் கிளேஷாய மகத்தேன்னு மகத் கிளேஷத்துக்கு தான் பிராமண சரீரம் தர்மங்களை அனுஷ்டிக்கிறது. போகத்துக்கு இது ஏற்புடையது இல்லைங்கிறதுனால நீ விஷ்ணு லோகத்தை அனுபவிச்சுட்டு பிரம்மலோகத்தையும் அனுபவிச்சுட்டு நந்திவர்தனன் என்கின்ற நந்திவர்தனம் என்கின்ற நகரத்தின் ராஜாவாக நீ பிறப்ப. அந்த ராஜ்யத்துல எதிரிகளே இருக்க மாட்டா. ராஜ்யம் பிராபிய சபத்னஞ்ச சமிருத்த பலவாகனம். உனக்கு பல வாகனங்கள் இருக்கும், பெரிய படைகள் இருக்கும். கிருஷ்டிபிகி ஹிருஷ்ட புஷ்டைஷ்ட ரம்ய ஹாட்டக பூஷணை. ரொம்ப பலவான்களாக புஷ்டியாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு புத்திமான்கள், ரம்யமான ஆபரணங்கள் ஆபூஷணங்கள் இதெல்லாம் இருக்கும் உனக்கு. தஞ்சுஷ்டம் இஷ்டாபூர்த்தானாம் தர்மானாம் நித்திய கர்த்திருவிகி. எல்லாரும் அவ இஷ்டங்கள் பூர்த்தங்கள், இஷ்டகர்மா பூர்த்த கர்மான்னு சொல்லப்படக்கூடிய கர்மாக்களை உன்னுடைய பிரஜைகள்லாம் செஞ்சுட்டு வருவா. சதா சம்பன்ன தஸ்யஞ்ச சூர்வ ரக்ஷேத்திர சங்குலம் சுதேசம் சுப்ரஜம் சுஸ்தம் சுத்ருணம் பகுகோதனம். உன்னுடைய ராஜ்யத்துல நித்தியம் சஸ்ய தானியங்கள்லாம் நல்லபடியாக விளையும், வயல்வெளிகள்லாம் செழுமையாக இருக்கும், எல்லா பிராந்தியங்களும் அற்புதமாக நல்ல மனிதர்களால் ஆரோக்கியமான மனிதர்களால் நிரம்பப்பட்டிருக்கும். சமிருத்தியான பசுக்கள், விளைநிலங்கள் இதெல்லாம் இருக்கும். சுதேசம் சுப்ரஜம் சுஸ்தம் சுத்ருணம் பகுகோதனம். பசுதனம், பசுமாட்டுகள் அவ்வளோ இருக்குமா. அதுதான் ராஜ்யத்தினுடைய சமிருத்தினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. தேவதாயதனானாஞ்ச ராஜிவி பரிராஜிதம் சுயூபாயத்ர வை கிராமாக சவித்தத் ரித்தி விராஜிதாக. தேவதாயத்தனானாக அற்புதமான கோவில்கள், தேவதைகளுடைய கோயில்கள், சிவன் கோயில், பெருமாள் கோயில், கிருஷ்ணன் கோயில், ராமர் கோயில், பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், ஒரே பெரிய பெரிய ஆலயங்களாக ராஜிபி பரிராஜிதம் விளங்கும் உன்னுடைய ராஜ்யம். அப்புறம் கிராமங்கள்ல என்ன இருக்கும்னா யூப ஸ்தம்பங்கள் இருக்கும். சோமயாகம், வாஜபேயம் முதலான யாகங்கள் எல்லா கிராமங்கள்லயும் சமிருத்தியாக நடந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு லட்சணமாக சுயூபாயத்ரவை கிராமாக, கிராமங்கள்லாம் யூபஸ்தம்பங்கள் நிறைஞ்சிருக்கும். சுவித்தர்தி விராஜிதாக, அங்க எல்லா விதத்திலையும் சமிருத்தி இருக்கும். ரித்தி விராஜிதா. சுபுஷ்ப கிருத்திரிமோத்தியானாக, உத்தியானங்கள் நிறைஞ்சிருக்கும் புஷ்பங்களோடும் பழங்களோடும். சதா பலபாதபாக, மரங்கள் சதா பாதபம்னு பேர் மரத்துக்கு. பாதத்து வழியாக ஜலம் குடிக்கிறது ஒன்றும். பாதத்து வழி என்ன, பாதம் என்ன, அதுக்கு வேறு தான், மரத்தினுடைய வேறு தான் அதுக்கு பாதம். அது வழியா குடிக்கும். நம்ம எல்லாம் தலைகிட்ட இருக்கிற வாயால தண்ணி குடிக்கிறோம். மாடு ஆடு எல்லாமே தலை பக்கமா தண்ணியை குடிக்கும். மரம் மட்டும் கால் வழியா குடிக்கும். அதனால அதுக்கு பாதபம்னு பேரு. சதா பல பாதபா, எப்பவும் பழங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மரங்கள் உன்னுடைய இந்த வனங்கள்ல எப்பவும் இருந்துட்டே இருக்கும். பத்மினி ககாசாராக எத்திர ராஜந்தி பூமயா.
உன்னுடைய பூமியில அங்கங்க குட்டை குளங்கள், அது முழுக்க பத்மினிகளாக தாமரை பூக்கள் நிரம்பி இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ராஜ்யம் உனக்கு அமையும். நேத்திரத்தினாலையும் பார்த்து பார்த்து நீ ஆனந்தப்படுவ. தேவைகளும் பூர்த்தியாகும். ஒரு சமிருத்தி சந்தோஷம் நிறைஞ்ச ஒரு ராஜ்யத்தினுடைய நீ ராஜாவாக இருப்ப. நீ வெறும் அங்க போய் அனுபவிச்சுட்டு இருக்கிற பிரஜையாக அல்ல. உனக்கு கீழே இப்படி ஒரு ராஜ்யமே இருக்கும். அப்படின்னா உன் ஆனந்தத்துக்கு என்ன அளவு? ஏன்னா உபனிஷத்துகள்ல தைத்திரியத்துல சொல்லும் போது யுவாஸ்யாத் சாது யுவாத்தியாயகா ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா சர்வே எம் பிருத்திவி பூர்ணாஸ்யாத். அவனுக்கு ராஜ்யம் இருக்கும், ரொம்ப யுவனா இருப்பான், பலம் இருக்கும், திருடமா இருப்பான். அப்படி இருக்கிறவனுக்கு என்ன ஆனந்தமோ அந்த ஆனந்தம் ஒரு மனுஷ ஆனந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. தஸ்யேயம் பிருத்திவி சர்வாவித்தஸ்ய பூர்ணாஸ்யாத். இந்த பூமியில இருக்கிற அத்தனை வித்தம் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு ராஜ்யமாக இருந்ததுனால் அவன் எப்படி சந்தோஷமா இருப்பானோ அது ஒரு மனுஷ்யானந்தான்னு சொல்லுது உபனிஷத்து. அப்ப ஆனந்தத்தின் அளவு என்ன? உனக்கு கீழே தேசங்கள் இருக்கணும், அந்த தேசங்கள்ல ஃபுல்லா சமிருத்தி இருக்கணும். அப்படி ஒரு ஆனந்தத்தை இவன் வெறும் க்ஷேத்திரங்களை போனதுனால அனுபவிப்பான்னு சொல்லுதுகள் இந்த கணங்கள். சதம்பா நிம்னகா ராஜிஹி ந யத்ர ஜனதா क्वचित्. சதம்பா, இதெல்லாம் வரிசையாக அடுத்த கொஞ்சம் ஸ்லோகங்கள் ஸ்லேடையாக வரக்கூடிய சிலேஷாலங்காரம். ஒவ்வொரு பதத்துக்கும் ரெண்டு ரெண்டு அர்த்தம். சதம்பா நிம்னகா ராஜிஹி ந யத்ர ஜனதா கொச்சித். நதிகள்லாம் சதம்பமா இருக்குமா அதுக்கு, ஆனா மனுஷர்கள் சதம்பமா இருக்க மாட்டான் அப்படின்னு. சதம்பா நிம்னகா ராஜிஹி ந யத்ர ஜனதா கொச்சித். ஜனங்கள் சதம்பமா இல்ல, நதிகள் மட்டும் சதம்பமா இருக்கு. அதை எப்படி பிரிக்கணும்னா சத் அம்பா. அம்பம்னா ஜலம், எப்பவும் ஜலத்தோட இருக்கிறதுனால சதம்பா நல்ல ஜலம். சத்துனா நல்ல ஜலம், நல்ல அம்பம்னா ஜலம். சத் அம்பா அது ஒரு அர்த்தம். த அம்பா, அம்பம் அப்படின்னா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அது ஒரு துர்குணம். அந்த தம்பம் த தம்பா, தம்பத்தோடு கூடியவனாக யாரும் மனுஷா இருக்க மாட்டாளாம். தத் அம்பாவா நதி இருக்கும், த தம்பாவா மனுஷா இருக்க மாட்டா அப்படின்னு. அடுத்த பாதியில குலான்யேவ குலீனானி நச்ச அந்நியாய தனானிக. குலீனானி நல்ல குலத்துல மக்கள் தோன்றி இருப்பாளாம். ஆனா கு லீனம் அப்படின்னா, லீனம்னா மறைச்சு வைக்கிறது, தப்பாக சம்பாதிச்சு மறைச்சு வைக்கிறதுக்கு குலீனம்னு பேர். குலானி குலீலானி நல்ல குலத்துல குலங்கள் இருக்கும். ந அந்நியாய தனானிக்க, அந்நியாயமா தனத்தை சேர்த்து அதை கொண்டு போய் பூமியில தோண்டி புதைச்சி வைக்கிறவா இருக்க மாட்டான்னு. அந்த குலீனம் அப்படிங்கிற பதத்துக்கு ரெண்டு அர்த்தம். குலம் அதுல இருந்து வர்ற குலீனம், குலீனம் குச்சித லீனம். லீனம்னா தூங்குறதுன்னு அர்த்தம். தப்பான வழியில பணத்தை சேர்த்து புதையெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு குலீனம்னு பேர். அப்படி இந்த ஸ்லோகத்துல அந்த மாதிரி. அடுத்தது விப்ரமோயத்ர நாரீஷு ந வித்வத்சு ச கர்ஹிசித் நத்ய குட்டிலகாமின்யஹ நயத்ர விஷயே பிரஜாஹா. விப்ரமஹா, விப்ரமஹா எத்திர நாரீஷு. பெண்கள்கிட்ட தான் வெட்கம் இருக்கும், விப்ரமம். ஆனா விப்ரமம்னா இன்னொன்னு என்ன சொல்றது, மயக்கம், மோகம், மாயை, இதெல்லாம் விப்ரமம்.
அது வித்வான்கள்ட்ட இருக்காதாம். விப்ரமோ எத்திர நாரீஷு ந வித்வத்சு. பெண்கள் கூச்சமாக நாட்டியாக அப்படி இருப்பா. ஆனா வித்வான்கள் அந்த மாதிரி விப்ரமத்தோட இருக்க மாட்டா. மயக்க மோக மாயையில இந்த வித்வான்கள் இருக்க மாட்டாளாம் உன்னுடைய ராஜ்யத்துல. அதே மாதிரி நதிகள் குட்டிலமா இருக்கும், வளைஞ்சு வளைஞ்சு ஓடும். அதுக்கு குட்டிலம்னு பேர். ஆனா குட்டிலத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா கன்னிங்கா இருக்கிறது. அதனால இங்க என்ன சிலேடையா சொல்றார், நத்யா குட்டிலகாமின்யா, வளைஞ்சு வளைஞ்சு நதிகள் ஓடும். எத்திர ந விஷய பிரஜாகா, விஷயங்களை அடையறதுக்கு குறுக்கு வழியில போறது இல்ல கன்னிங்காக இருக்கிற தன்மை மக்கள்கிட்ட இருக்காது. மக்கள்லாம் நேர் வழியில போகிறவாளா இருப்பா. நதிகள் தான் வளைஞ்சு வளைஞ்சு போகும் ராஜ்யத்துல. அப்படி ஒரு ராஜ்யம் உனக்கு அமையும்னு சொல்றது. தமோ யுக்தா க்ஷபா யத்ர பகுலேஷு ந மானவாஹா, ரஜோயுஜ ஸ்திரியோ யத்ர ந தர்ம பகுலா நராஹா. தமோ யுக்தா க்ஷபாஹா. இந்த இருட்டு எங்க இருக்கும்னா சந்திரன்ல தான் இருக்கும். ஒரு பாதி அப்பப்போ அந்த பிறை வரும் பொழுது அதுல ஒரு இருட்டு இருக்கும்னா. மாணவர்கள்ட்ட மனுஷர்கள்ட்ட பகுலேஷு ந மானவாகா, மனுஷர்கள்ட்ட தமசு, அங்க தமோ குணம். தமசுனா ரெண்டு அர்த்தம் உண்டு இல்லையா. தமசுனா இருட்டுன்னு ஒரு அர்த்தம் உண்டு, தமசுனா தமோ குணம்னு ஒரு அர்த்தம் உண்டு. மனுஷர்கள்ட்ட தமோ குணம் இருக்காது. ஆனா ராத்திரில நிலால அந்த இருட்டு இருக்குமா, பிறையாக தெரியும் அப்பப்போ. அந்த உனக்கு அதுல பிறை சந்திரன் தானே அழகு, அத சொல்ற. ரஜோயுஜா ஸ்திரியா, ரஜஸ்வலை அப்படின்னா மாசம், மாதவிடாய் சொல்ற மாதிரி. அந்த மாதிரி ஸ்திரீகளுக்கு ரஜஸ்வலைன்னு பேரு. அத ரஜோயுஜா ஸ்திரியா. என்ன ரஜஸ்ங்கிறது ஸ்திரீகள் உடம்புல சரியா இருக்குமா, அதுவும் பெண்களுக்கு பூஷணம் கரெக்டாக இருக்கிறதுங்கிறது. ஆனா பகுலா நராகா ந தர்ம பகுலா நராகா, மனுஷர்கள்ட்ட தர்மம் தான் இருக்குமே ஒழிய ரஜோ குணம் இருக்காது, தர்ம சிந்தனை தான் இருக்கும். அப்படி உன்னுடைய ராஜ்யம் இருக்கும். தனைர் அனந்தோ யத்ரா சித மனோ நைவச்ச போஜனம், அனயஸ்யந்தனம் யத்ர நச்ச வைராஜ பூருஷா. அந்தா, அந்தம்னா கண்ணு தெரியாதுன்னு. அனந்தா அப்படின்னா குருட்டுத்தன்மை இல்லாம இருக்கலாம். எதுல? தனைஹி அனந்தஹா எத்திர அஸ்தி மனஹ, பணத்தினால குருட்டுத்தன்மை, தான் தான் பணக்காரன் அப்படிங்கிற எண்ணம் அது மக்களுக்கு கிடையாதாம். அதே சமயத்துல அனந்தகான்றது உணவில்லாத தன்மையும் குறிக்கிறது. அந்த மாதிரி இருக்க மாட்டா. நைவச்ச போஜனம், அனயஹா ஸ்யந்தனம் எத்திர, அனயஹா அநயஹா. இன்னொன்னு அன அயஹா. அயசு அப்படின்னா இரும்பு, அனயகானா இரும்பு இல்லையா. எதுல? அனயகா ஸ்யந்தனம். தேர் தேர்ல இரும்பே கிடையாதான், முழுக்க முழுக்க தங்கத்தினால ஆன தேர் தான் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இருந்துதான். அனயகா ஸ்யந்தனம் ந வைராஜ பூருஷா. என்ன நயகா, நயகான்றது நீதி. அந்த நயம் இல்லாத, தப்பான நீதிகள் இல்லாதவனாக அரசன் இருக்கானா, வைராஜ பூருஷா அனயம். அங்கேயே சிலேடையா சொல்றார். தண்டஹா பரஷு குத்தால பாலவியஜனராஜிஷு
ஆதபத்ரேஷு நான்யத்ர क्वचित् क्रोधापराधजः. தண்டம் இருக்கே, தண்டஹா பரசு குத்தால, பரசுனா ஆக்ஸ், ஆக்ஸ் அப்புறம் மம்முட்டி, கொடை, இதுல எல்லாம் தான் தண்டம் இருக்கும். தண்டம்ங்கிறதுக்கு பனிஷ்மெண்ட்னு ஒரு அர்த்தம் உண்டு. சாமதான பேத தண்டம்னு சொல்றோம் இல்லையோ, அது கோபம் வந்தா வரக்கூடியது தண்டம். இங்க பரசு குஷ பரசு குத்தால பால வியஜனராஜிஷு தண்டஹா, அதுல எல்லாம் தண்டம்ன்ற கொம்பு இருக்கு. ஆதபத்ரேஷு நான்யத்ர கொச்சித்து குரோதாபராதயா, கோபத்தினாலேயோ இல்ல வேற இதனாலயோ தண்டனைங்கிறதே கிடையாதான் இந்த ராஜ்யத்துல. ஏன்னா தர்மமே பண்ணிட்டு இருக்கிறவாதான் இருப்பா அந்த ராஜ்யத்துலங்கிற பொழுது தண்டம் கிடையாது அப்படின்னு அடுத்த ஸ்லோகம். அந்யத்ராக்ஷிக விருந்தேபியா கொச்சின்ன பரிதேவனம் ஆக்ஷிகா ஏவ திருஷ்யந்தே எத்திர பாசக பாணயா. அப்புறம் பரிதேவனம் அப்படிங்கிறது சூது விளையாடுறது. அந்யத்ர அக்ஷிக விருந்தேபியா கொச்சித்து ந பரிதேவன், இந்த விளையாட்டுல மட்டும்தான் பரிதேவனம் இருக்கு. பரிதேவனம்ங்கிறதுக்கு புலம்பல்னு ஒரு அர்த்தம் உண்டு. விளையாட்டுல இருக்கிறதுக்கு அந்த விளையாடுகின்ற பஞ்ச, அது பேர் என்ன, தாயக்கட்டன்னு சொல்றோம், அங்கதான் பரிதேவனம் இருக்கே ஒழிய மத்த இடத்துல எதுவும் புலம்பல் அது எதுவும் கிடையாதான் அந்த உன்னுடைய ராஜ்யத்துல. ஆக்ஷிகாயேவ திருஷ்யந்தே எத்திர பாசகபாணையா, பாசகபாணி அதுவும் கையில பாசகத்தை வச்சுன்னு இருக்கிறது விளையாட்டு சாமான். அந்த பாசக பானம் இந்த விளையாடுற வாழ்கிட்ட தான் இருக்கும். பாசம்ன்றது யம பாசமும் இருக்கும் இல்லையா, அவள்கிட்ட அது இல்லை. அந்த மாதிரி மிருத்யு இல்லாம நல்ல ஆஜீவனம் வாழறா எல்லாரும்னு அடுத்த ஸ்லோகம். ஜாட்ய வார்த்தா ஜலேஷ்யேவ ஸ்ரீமத்யா ஏவ துர்பலாஹ கடோர ஹிருதயா யத்ர சீமந்தின்யோ ந மானவாஹ. ஜாட்யம் ஜடத்தன்மை, ஜாட்ய வார்த்தா. ஜாட்ய வார்த்தாங்கிறது ரெண்டு அர்த்தம். அதுவுமே ஜாட்யம்ங்கிறது ஜில்லுன்னு இருக்கக்கூடிய தன்மை, குளிர்மையான தன்மை. ஜலேஷு ஏவ, ஜலத்துல மட்டும்தான் அந்த ஜாட்யம் இருக்கு, குளிர்ச்சி இருக்கு. வார்த்தையில இல்ல, வார்த்தையில ஜாட்யம் இல்லை, ஜடத்தன்மை இல்லை. அப்புறம் துர்பலா ஸ்ரீமத்யா ஏவ, பெண்கள்கிட்ட மட்டும்தான் என்ன சொல்றது, மெலிந்த தன்மை, துர்பலத்தன்மை, இடுப்பாக இருக்கான். ஆண்கள்கிட்ட துர்பலத்துவம் இல்லையா, பலவத்துவம் தான் இருக்கு அந்த ராஜ்யத்துல. கடோர ஹிருதயா எத்திர சீமந்தின்யா ந மானவாக, மனுஷர்களுடைய ஹிருதயெல்லாம் பலவத்தா இருக்கான், பெண்கள் மதமும் இறங்கி இருக்கான். ஔஷதேஷு ஏவ எத்திர அஸ்தி குஷ்டயோகோ நமானவே வேதோப்பி அந்தஸ்துரத்னேஷு சூலம் மூர்த்திகரேஷு வை. அடுத்தது குஷ்டயோகம். குஷ்டயோகம்னா குஷ்டம் என்கின்ற மருந்துனால, மருந்துல குஷ்டம் யோகமாக இருக்கு. குஷ்டம்ன்ற அந்த மருந்தானது ஔஷதிகள்ல இருக்கு. மாணவர்கள்ட்ட குஷ்டம் இல்லை, குஷ்டம்ன்ற வியாதி இல்லை என்றார். ஔஷதேஷு ஏவ எத்திர அஸ்தி குஷ்ட யோகோ ந மானவே. எல்லாமே ஸ்லேட. வேதனம் வேதஹா அப்பி அந்த சுரதி சுரத்னேஷு, ரத்னங்கள் இருக்கிற இடத்துல வேதனம் இருக்கு, ஓட்ட இருக்கு. ஆனா வேதனம்ங்கிறது அடிக்கிறது, அது எந்த இடத்துலயும் இல்லை. அப்புறம் ஸ்தூலம் மூர்த்தி கரேஷுவை, ஸ்தூலம்ன்றது பகவான்கிட்ட மட்டும் திரிசூலமாக இருக்கு. என்ன ஸ்தூலம்ங்கிற வலி மனுஷர்கள் யார்கிட்டையும் இல்லையா.
அப்புறம் கம்பஸ் சாத்விக பாவோத்தஹ ந பயாத் குவாபி கஸ்யசித் தஞ்சுவரஸ் காமஜோ யத்ர தாரித்ரியம் கலுஷஸ்ய ச. கம்பனம்னா நடுக்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு. கம்பனம் சாத்விக பாவோத்த, சாத்விக பாவத்தினால பகவத் விஷயங்கள்ல கம்பனம் இருக்கு. ஆனா பயம்னு எங்கேயும் இல்லை. பயாத்து கம்பனம், பயத்தினால நடுக்கம்ன்றது இல்லை. அப்புறம் தஞ்சுரம் என்பது அன்பினாலதான் இருக்கே ஒழிய தனம் இல்லாததுனால இல்லை. தாரித்ரியம் கலுஷஸ்ய ச. இப்படி ஒவ்வொன்னா ஸ்லேடையா சொல்லிட்டு போறது. துர்லபத்வம் சதா கஸ்ய சுகிருதேன ச வஸ்துனஹ இபாயேவ பிரமத்தாவை யுத்தம் வீச்சோர் ஜலாசயே தானஹானிர் கஜேஷு ஏவ அத்ருமேஷு ஏவ ஹி கண்டகாஹ ஜனேஷ்யேவ விஹாராஹின இன கஸ்யஜித் புரஸ்தலி. அதுக்கப்புறம் துர்லபத்துவம் சதா கஸ்ய சுக்ருத்தேன, சுக்ருத்தம்னா புண்ணியம். புண்ணியம் சுக்ருத்தம் இல்லாத தன்மை. துர்லபத்துவம் சதா கஸ்ய சுக்ருத்தேன ச வஸ்துனஹ. சுக்ருத்தம் இல்லாத தன்மை இல்லைன்னு அர்த்தம். என்ன துர்லபம், துர்லபமாக சுக்ருத்தம் இல்லாத தன்மை இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்புறம் பிரமத்தமாக யானைகள் தான் இருக்கு, மக்கள் கிட்ட பிரமாதம் இல்லை. யுத்தம் ஜலத்துக்கு நடுவுல தான் இருக்கு. யுத்தம் வீச்சியோஹோ ஜலாசயா. என்ன ஜலாசயத்துல ஒரு அலைக்கும் இன்னொரு அலைக்கும் நடுவுல தான் யுத்தம் இருக்கே ஒழிய ஜனங்களுக்கு நடுவுல, ராஜ்யங்களுக்கு நடுவுல இல்லை. இத மாதிரி பரிசியா சொல்லிட்டு போறது. விஹாரம், மக்களுக்கு நடுவுல விஹாரம் இருக்கு. ஹாரம் இல்லாத யாரும் இல்லை. ஹாரம்னா நகை. விஹாரம் இருக்கு. விஹாரம்னா கேளிக்கை. கேளிக்கையாகிய விஹாரம் தான் இருக்கே ஒழிய ஹாரம் இல்லாத தன்மை அங்க இல்லை. அப்புறம் கண்டகங்கள், கண்டகம்னா முள்ளு மரங்கள்ல இருக்கு. ஆனா மக்கள்கிட்ட கண்டகர்கள்னா கெடுதல் செய்கின்ற மக்கள் இல்லை அப்படின்னு அங்கேயே ஸ்லேடையா சொல்றார். அப்புறம் குணவிஸ்லேஷம். குணவிஸ்லேஷம்னா அம்பிலிருந்து நாணிலிருந்து பிரிந்திருப்ப தன்மை அம்புக்கு தான் இருக்கு. என்ன குணவிஸ்லேஷா எத்திர பாணேஷு குணவிஸ்லேஷா பந்தோக்தி புஸ்ததே திருடா நேஹத்யாகா சதைவாஸ்தி எத்திர பாசுபதே ஜனே. பந்தோக்தி என்பது புஸ்தகத்துலதான் இருக்கு. நேஹத்தியாகம் என்பது பாசுபதத்துல மட்டும்தான் இருக்கு. பாசுபதத்துல பந்தம், ஸ்நேகம்ன்ற அன்பு, உயிரினங்கள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஸ்நேகமா இருக்கிற அந்த அஃபெக்ஷன் இருக்கே, அது பாசுபதத்துலதான் இருக்கே ஒழிய ஸ்நேகம் என்பது ஸ்னிக்தா, ஸ்னிக்தம்னா ஒட்டிக்கக்கூடிய தன்மை, எண்ணெய் இந்த மாதிரி இதுல இல்லை. அதெல்லாம் அந்த ஸ்நேகம் இல்லை. ஸ்நேக தியாகம் அங்க இல்ல, பாசுபத மதத்துலதான் இருக்காங்க. அப்புறம் எத்திர க்ஷபணகா ஏவ திருஷ்யந்தே மலதாரிணா தண்டவார்த்தா சதா எத்திர கிருத சந்நியாச கர்மணாம் மார்கணாச்சாபகேஷ்வேவ பிக்ஷுகா பிரம்மச்சாரிணா எத்திர க்ஷபணகா ஏவ திருஷ்யந்தே மலதாரிணா பிராயோ மதுவிரதா ஏவ எத்திர சஞ்சல விருத்தயா
இத்தியாதி குணவத் தேசே त्वयि ராஜ்யம் பிரசாசதி தர்மேண ராஜதர்மஜ்ஞ சௌண்டீர்ய குணசாலினி. இன்னும் சிலதை சொல்லி அந்த மாதிரி ஒரு ராஜ்யத்துல நீ ராஜ்யம் பண்ணுவேன்னு சொல்ற. தண்டம்ங்கிறது சன்னியாசிகளுக்கு நடுவுல தான் பேசப்படுறது. தண்ட சந்நியாசி, தண்டம் இல்லாத சந்நியாசின்னு மக்களுக்கு தண்டனை என்பது இல்லை. அப்புறம் மார்கணம் என்பது அம்புன்னு அர்த்தம். வில்லுல தான் மார்கணம் இருக்கே ஒழிய மார்கணம் என்கின்ற பிக்ஷை பிச்சை எடுத்து போகிறதுக்கும் மார்கணம்னு பெயர். அது வேற எங்கேயும் இல்லை. அவனுக்கு தன சமிருத்தி இருக்கு. என்ன அப்படின்னு சொல்றார். பிரம்மச்சாரிகள் தான் பிக்ஷுக்கர்களா இருக்காளே ஒழிய வேற பிக்ஷுக்கள் இல்லை அப்படின்னு. பிரம்மச்சாரிணா பிக்ஷுக்காக எத்திர க்ஷபணகா. க்ஷபணகர்கள்னா ஜெயினர்கள். என்ன அவர்கள்ட்ட மட்டும்தான் மலதாரிணா. ஏன்னா அவ குளிக்காம இருப்பா. குளிக்காம இருக்கக்கூடிய க்ஷபணகர்கள் உடம்புல மட்டும்தான் மலம் இருக்குமே ஒழிய மற்ற இடங்கள்ல இல்லை அப்படின்னு சொல்றார். பிராயோ மதுவிரதா ஏவ எத்திர சஞ்சல விருத்தையா. என்ன மது மக்கி இருக்கோ இல்லையோ, தேனீக்கள், அது மட்டும்தான் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு பூல இருந்து இன்னொரு பூவுக்கு போய் சஞ்சல விருத்தி இருக்கும். மனுஷர்கள் கிட்ட அது கிடையாது. இப்படி பல குணவத்து உன்னுடைய ராஜ்யம் இருக்கும்னு அந்த கணங்கள் சொல்லுது. இத்தியாதி குணவத்தேசே தொய் ராஜ்யம் பிரசாசதி. உன்னுடைய ராஜ்யத்துல இப்படி நன்மைகள் மட்டுமே இருக்கும். எங்கேயாவது எக்ஸப்ஷன் தெரிஞ்சா கூட அதுவுமே ரெண்டுமே குணமாக தான் இருக்கு. சன்னியாசிகள் தண்டத்தை பத்தி பேசுறா, மக்கள் தண்டனையை பத்தி பேசுறது கூட இல்லைன்னா ரெண்டுமே நல்லது தானே. சன்னியாசிகள் தண்டத்தை பத்தி பேசுறதும் நல்லது, மக்கள் தண்டத்தை பத்தி பேசாம இருக்கிறதும் நல்லது. அந்த மாதிரி ரெண்டுத்தையும் நெகட்டிவே இல்லாம இருக்கும் உன்னுடைய ராஜ்யத்துல. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நீ ராஜ்யம் பார பண்ணிட்டு இருப்ப. என்ன தர்மேன ராஜதர்மஜ்ஞ கௌண்டீய குணசாலினி. அப்படிப்பட்ட ராஜ்யத்தினால நீ மட்டும் தர்மத்தோட இருக்கவனாதான் நீயும் இருப்ப. அந்த மாதிரி ராஜ்யத்துல ராஜ்ய தர்மங்கள் உனக்கு எல்லாம் நல்ல விதமாக அறிந்தவனாக இருப்ப நீ. அது மட்டும் இல்லாமல் சௌரியம் இருக்கிறவனா இருப்ப. இப்படி ஒரு ஒரு ஜென்மா உனக்கு ஏற்படும். சௌபாகிய பாஜி ரூபாட்யே சௌரிய ஔதாரிய குணான்விதே சீமந்தினீனாம் ரம்யானாம் லாவண்யார்ஜித சுஸ்ரீயாம் ராஜ்ஞீனாம் அயுதம் பாவி குமாராணா சதத்ரயம் விருத்தகால இதி க்யாத உக்ரஹா பரபுரஞ்சயா. இப்படி ஒரு நன்மையின் அதிகத்தன்மை சமிருத்தி இருக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்துடையும் ஒரு அழகான தோற்றத்தோடும் நல்ல குணங்களோடும் தைரியம், பரந்த மனப்பான்மை, சௌரியம் முதலானவைகளோடும் 10,000 ராணிகள் எல்லாருமே அழகா இருப்பாளாம். சௌபாகிய பாஜி ரூபாட்யே சௌரிய ஔதாரிய குணான்விதே சீமந்தினீனாம் ரம்யானாம் லாவண்யார்ஜித சுஸ்ரீயாம் ராஜ்ஞீனாம் அயுதம் பாவிக்கும் சதத்ரயம்னு சொல்றார். 300 குழந்தைகளை நீ பெற்றிருப்ப. 10,000 ராணிகள் வேற இருப்பா. அவ தங்களுடைய அழகுனால நல்ல புகழடைஞ்சவர்களான ராணிகள் இருப்பார்கள். உனக்கு விருத்தகாலன் என்ற பெயர் இருக்கும். அப்படி உன்னுடைய வாழ்க்கை ஆனந்தமான ஒரு அனுபவிப்பேன்னு சொல்றா. விருத்தகால இதி க்யாதஹா உக்ரஹா பரபுரஞ்சயா விஜிதானேக சமரஹா. நிறைய யுத்தங்களை ஜெயிச்சு ஸ்ரீ சந்தர்ப்பித மார்கணா அநேக குண சம்பூர்ணா பூர்ணச்சந்திர நிபத்யுதி சந்ததாவ பிருத கிளின்ன மூர்தஜா கிருதிபர்ஷபஹ பிரஜாபாலன சம்பன்னஹ
கோஷ பிரீணித பூசரஹ பதாரவிந்தம் கௌவிந்தம் ஹிருதித்யாயன்னு அதந்திரிதः வாசுதேவ கதாலாப பரிக்ஷிப்த தினக்ஷபः கதாச்சித் உபவிஷ்டः சன்மத்யே ராஜசபம் த்விஜ தூராத் கார்பட்டிகைர் திருஷ்டः வாராணஸ்யாः சமாகதைஹி. அதுக்கப்புறம் விருத்தகாலன் என்கின்ற பெயரோட எல்லாரும் பார்த்தா பிரமிக்கக்கூடிய ஒரு தன்மையான ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்துல நீ மத்த ராஜ்யங்கள் எதிரிகள் எல்லாம் ஜெயித்து பல யுத்தங்களை ஜெயித்து நல்ல தன தானிய சமிருத்தியோட நல்ல குணங்களோட நீ ராஜ்யம் பண்ணுவ. உன்னை பார்க்கறதுக்கே பூர்ணச்சந்திரன் மாதிரியான ஒரு ரூபம் இருக்கும். உன்னுடைய முடி எப்பவுமே ஈரமாகவே இருக்கும். ஏன்னா அவபிருத்த ஸ்நானங்கள் பண்ணி 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 ஏன்னா அத்தனை விதமான யாக யஜ்ஞங்கள் பண்றதுனால உன்னுடைய தலை எப்பவுமே ஈரமா இருக்கும். சந்தத அவபிருத கிளின்ன மூர்தஜா ஸ்திதி பரிஷப. சந்ததம்னா மீண்டும் மீண்டும் நீ அவபிருத ஸ்நானம் பண்றதுனால உன்னுடைய ஜடாமுடியானது எப்பவும் ஈரமா தான் இருக்கும். அதே மாதிரி உன்னுடைய பிரஜைகள் எல்லாம் காப்பாற்றக்கூடிய தன்மை உனக்கு இருக்கும். பிராமணர்களுக்கெல்லாம் தேவையான தனங்களை நீ கொடுப்ப. சதா கோவிந்தனுடைய பாதத்தை ஸ்மரண பண்ணிட்டே இருந்துருப்ப உன்னுடைய ஹிருதயத்துல. வாசுதேவனுடைய கதைகளை கேட்டு புராணங்களை கேட்டு கேட்டு உன் மனசு வாசுதேவ கதாலாப பரிக்ஷிப்த தினக்ஷபா. வாசுதேவனுடைய கதா பாகவதம் முதலான புராணங்களை கேட்டு உன்னுடைய மனசு ஆனந்தத்துல எப்போ இருந்துன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது வாராணசியிலிருந்து உன்னை பார்க்கறதுக்கு சில முனிவர்கள் வருவார்கள். அவர்கள் வழியாக உனக்கு கதி ஏற்படும்னு இங்க அந்த கணங்கள் சொல்லுது. அந்த வாரணாசியிலிருந்து வர்ற ரிஷிகள்லாம் என்ன சொல்றா, எப்படி கதி ஏற்படுறதுங்கிறத நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.